என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இந்த பதிவில் நான் 2 மகான்களோட சரித்திரத்தை பற்றி போட போகிறேன். இந்த 2 மகான்களுமே சமீப காலத்தில் தான் இருந்து மறைஞ்சிருக்கா. இந்த சரித்திரம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். நம்புறதோ நம்பாமல் இருக்கிறதோ நம்மளோட இஷ்டம். இந்த 2 மகான்களோட பேர் ஆண்டவன் பிச்சை அம்மாள், பின்னவாசல் பெரியவா. இந்த சரித்திரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2 மகான்களுமே கொஞ்சம் வருஷம் ஒரே உடல்ல வாழ்ந்திருக்கா. முதல்ல நான் ஆண்டவன் பிச்சை அம்மாள் சரித்திரத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் பின்னவாசல் பெரியவாளோட சரித்திரத்தை சொல்றேன். அப்புறம் எந்த சந்தர்ப்பத்துல பின்னவாசல் பெரியவா ஆண்டவன் பிச்சையோட உடல்ல புகுந்தார் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். இந்த சரித்திரம் சமீபத்தில் நடந்ததுன்னு சொன்னதுனால இவர்களுடைய சிஷ்யர்களோ சந்ததிகளோ இந்த பதிவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதாவது கருத்து குற்றமோ சொல் குற்றமோ அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு நான் சொல்ல போற ஒரு விஷயம் பக்தி சார்ந்த விஷயம். அதனால அதை கவனிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இவர்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய மகான்கள் அருளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் ஆண்டவன் பிச்சை அம்மாளோடையும் முருகப்பெருமானோடையும் அவளோட கனெக்ஷன் எப்படி இருந்தது, ஆண்டவன் பிச்சை அம்மாவோட முருக பக்தி எப்படி இருந்தது, அதுதான் நான் விசேஷமா சொல்ல போறேன். முதல்ல ஆண்டவன் பிச்சை அம்மாளோட இளமை பருவத்தை பத்தி பார்க்கலாம். ஆண்டவன் பிச்சை அம்மாளோட இயற்பெயர் மரகதவல்லி. ஆனால் மரகத அம்மா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவள் பிறந்தது மெட்ராஸில் மயிலாப்பூருங்கிற இடத்துல. அம்மாவோட பிறப்பு ஒரு நல்ல சத்தான ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அம்மாவோட பிறப்பு நடக்கிறது. அதனால் இந்த குழந்தையுமே அதே மாதிரி படிப்பறிவோடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் டியூஷன்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்குறா. குழந்தைக்கு தக்க பருவம் வந்த உடனே, தக்க வயசு வந்த உடனே, அந்த நாளில் பால்ய விவாகம் தான் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைய சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த குழந்தைய கணவன் வீட்டுக்கு அனுப்பிடுறா. ஆண்டவன் பிச்சைங்கிறது பின்னாடி மரகதவல்லி அம்மாக்கு வந்த பேரு. ஆண்டவன் பிச்சை அப்படின்னா தமிழ்ல கடவுள் மேல் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. பிச்சைங்கிறது பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். அது பிச்சையா ஆயிடுறது. இதுக்கு இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தபோது காமகோட்டி பீட்ட பரமாச்சாரியா மகா பெரிவா இந்த குழந்தைய பார்த்து தெய்வ குழந்தை அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விவரம் கிடைக்கிறது. இந்த குழந்தைய சின்ன வயசுல அவ பாட்டி நல்ல முறையா பக்தி சொல்லி வளர்த்து வரா. அதனால முருக பக்தி இந்த குழந்தைக்கு முதல்லயே கிடைச்சி விடுறது. கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை தசரா பண்டிகை போது பிறந்த வீட்டுக்கு வரா. பிறந்த வீட்டுக்கு வந்த போது ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷன் வருது. இந்த ஒரு சம்பவம் தான் அம்மாவோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் கடவுள், நம்ம தமிழ் சரித்திரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதரும் ஆண்டவன் பிச்சை அம்மாளும் முருக பக்தியில தழைச்சதா நம்ம நினைவு கூறலாம். பகவானே அருணகிரிநாதருக்கு அருள் புரிஞ்சனால அவரோட பாடுறார். அதே மாதிரி பாட்டை பத்தி பெரிய அளவுல ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கு தெரியலன்னா கூட இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அம்மாவோட பாட்டுன்னா பாமாலையிலே அம்மா வாழ ஆரம்பிச்சுடுறா. அது எதனால நடந்தது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அம்மா தூங்கிட்டு இருந்த போது பாட்டிக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அப்ப ராத்திரி விஷன் ஒண்ணு வருது. அதுல முருகக்கடவுள் அம்மாவோட நாக்க இழுத்து அதுல ஓம் அப்படின்னு எழுதுறார். அந்த குழந்தைகிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த கனவு வந்ததுக்கு அப்புறமே
அந்த பொண்ணோட வாழ்க்கையில பெரிய அளவு மாற்றங்கள் வருது. அம்மா வந்து தனக்குள்ள முருக க முருக கடவுள் இருக்கிறத வந்து உணர ஆரம்பிச்சு விடுறார். பகவானே அவளை வந்து பாடும்படி நிறையா தூண்டுறார். அதனால பாட்டு அப்படியே உள்ளேருந்து நிறையா வர வர அம்மாவும் வந்து பாட ஆரம்பிச்சு விடுறா. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தாமரை இலையில தண்ணி மாதிரி தான் பற்றற்று உலக வாழ்க்கையிலையும் மனசுக்குள்ள அவ வந்து முருகப்பெருமானை பத்தி பாடுறது அந்த பக்தியில இருந்து கொண்டு வாழ்ந்து வரும்போது ஒரு சமயம் இவளுக்கு வந்து ஒரு சின்ன இவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு 2-3 நாளத்து குழந்தைன்னு நினைக்கிறேன் அது. அப்ப பக்கத்துல படுத்துட்டு இருந்த போது குழந்தை வந்து பாலுக்காக அழறுது. இவ வந்து உள்ளுக்குள்ள அந்த பகவானோட பக்தியில தெளிச்சிருந்தது. அந்த குழந்தை பாலுக்காக அழறது வந்து அவ கவனிக்கிறது இல்லை. அப்ப இவளை பார்த்துட்டு இருந்த நர்ஸ் வந்து அவ மதரிலாட்ட போயிட்டு அவ மாமியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குழந்தை பாலுக்கு அழறது, அது கூட தெரியாம இவ வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவ மாமியார் வந்து பாக்குறா. இவகிட்ட மரகதவல்லி அம்மா கிட்ட, நீ வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எப்ப எப்ப பாரு பக்தி பாட்டு இதெல்லாம் வந்து ஒத்து வராது, அதனால நீ பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வந்து மரகதவல்லி பாடுறத நிறுத்திடுறா. ஆனா பாடுறது வந்து நிறுத்தினதுங்கிறது இந்த வாயில தான். ஆனா மனசுக்குள்ள வந்து அவ பாடுறத வந்து நிறுத்துறது இல்ல. அந்த பக்தியிலே தான் முருகப்பெருமானோட பக்தியில தான் வாழ்ந்துட்டு வரா. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வரா. குழந்தையெல்லாம் அதுக்குள்ளேயும் பெருசாயிடுறா. ஆனா சில குழந்தைகள் செத்து கூட போயிடுறது. ஆனாக்கா அதெல்லாம் வந்து இவ மேல பெரிய அளவுல ஒரு பாதிப்பே ஏற்படுத்தல. அது கூட முக்கியமா சொல்லணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மரகதவல்லி அம்மாவோட சரித்திரத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு ஒருத்தர் வந்து பக்திமானாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாடம் கூட நமக்கு கிடைக்கிறது. ஒரு தடவை வந்து ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வரா. வரும்போதே கொஞ்சம் வந்து உடம்பு சரியா இல்லை. அப்ப அந்த உடம்பு சரியில்லாத நிலையிலே தான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு மாடிப்படியில் இடுப்புல ஒரு பேர குழந்தைய வச்சுட்டு இறங்கி வரும்போது படி தடுக்கி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிடுறா. ஒரு மாதிரி வந்து சீரியஸா தான் ஆயிடுறா. இந்த டயத்துல வந்து பின்னவாசல் பெரியவா ஆண்டவன் பிச்சை அம்மாளோட உடல்ல குடியேறார். பின்னவாசல் பெரியவாளுக்கு இதை பத்தின ஞானம் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஞானி சதாசிவ பிரம்மேந்திரன். அவர்கள் வந்து பின்னவாச பெரியவாளுக்கு எந்த மாதிரியான டயத்துல எப்படி அருள் புரிந்தார், பின்னவாசல் பெரியவாங்கிறது யாரு, அவளுக்கும் ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கும் என்ன கனெக்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.